மணிகண்டன் சொல்லுவோம். ஏன் மணிகண்டன் ஆயிஷா குரூப் வந்து எனக்கு வேலுசாமி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. இங்க அட்லாண்டா மூவ் ஆகி 3 months தான் ஆகுது. ஸோ வந்தோடனே மாலை போடணும்னு சொன்னப்ப அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கே ஆக்சுவலாக மாலை போடுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் மாலை போட்ட ஈவினிங்கே விஜயன் சாமி வீட்டில் பூஜை இருந்தது. ஸோ போனேன், அங்கே நிறைய பேர் பஜன்லாம் பண்ணியிருந்தாங்க. சும்மா உட்காந்துருந்தேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் அந்த பூஜை அந்த மாதிரிலாம் பார்க்கறதுனால சரி அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தேன். நெக்ஸ்ட் இது தீனாசாமி பூஜை அடுத்தனால சரி அதுக்கும் போகலான்னு சொல்லி போனேன். அங்கே போனோடனே தான் ஃபர்ஸ்ட் சேவா இது ஆரம்பிச்சது. தீனாசாமி தான் நம்ம பஞ்சாமிர்தம் எக்ஸ்பர்ட். அவர் வீட்லேயே ஹோம் பூஜான்றப்ப அவரால் பண்ண முடியாதுன்னு சரி யாருன்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. அப்போ கரெக்டாக நம்ம வந்தோடனே என் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அப்புறம் சுமன் சாமி எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம் அந்த குரூப்பில். ஸோ அப்படியே இருந்துட்டு ஸோ ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாம் பூஜாவும் அட்டன் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் மாலை போட்டது வந்து லண்டனில் போட்டிருந்தேன் ஒரு தடவை. ஸோ அங்கே மாலை போட்டு அந்த 41 days ரொம்ப லோன்லியாக நம்மளே தனியாக இருக்குன்னா இப்போ இங்கே எங்கள் குரூப் ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ஸோ இட் வாஸ் ரியலி குட். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் கணக்கு பண்ண சுரேஷ் சாமிலாம் வேற லெவல். நான் தான் கேட்பேன் எப்படி இருந்த எனர்ஜி வருதுன்னு கேட்பேன். ஒருத்தர் எங்கே பார்த்தாலும் இருக்காரு இருக்கிறது அந்த இருக்காருன்னு சொல்லி இவராலே ஒரு கிளியர் ப்ரெஷர் தான் அவருக்கும். எவ்வளோ கொடுத்தாரு அதுக்கப்புறம் நித்திசாமிலாம் வேற நாங்கள் ஹோம் பூஜை நாங்கள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி நாங்கள் வச்சிருந்தோம். ஒரே நர்வஸாக இருந்தது. இத்தனை பேர் வருவாங்களே எப்படி சமாளிப்போம். ஒன்றுமே சொல்ல நித்திசாமி இருக்கணும்னா நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் இட்லி வந்துடும் கிச்சடி வந்துடும். அப்போ எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூஜாவும் போறப்பதான் தெரிஞ்சது ஓகே இதே தான் எல்லாரும் அந்த தைரியத்தான் சொல்லிட்டு இப்ப ட்ரிப் வரேன் அப்புறமா வரேன். ஸோ அதுக்கப்புறம் மாதாஸ்லாம் சொல்லணும் எல்லாம் சூப்பரா எல்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டு செமையா பண்றாங்க. லாவண்யா மாதாவா இருக்கட்டும் அந்த மாலெல்லாம் எங்க ஹவுஸ் பூஜாக்கும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா பண்ணாங்க அவங்க. அப்புறம் மனோமா தான் எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த ஹோல் கோஆர்டினேஷனே செம கோஆர்டினேஷன். ஆக்சுவலாக எல்லாரும் அந்த குரூப் வைப் இருக்குது. அதுல யாரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இது இல்லாம எல்லாருமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறது அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அது நல்லா இருந்தது. தட்ஸ் த பெஸ்ட் திங் அபவுட் திஸ் குரூப். அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்த யாத்ரா வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படி இருக்க போது 3 மணிக்கு எழுந்திரிச்சு வர போறோம் இது அதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அது செம ஃப்ளோ. அது எல்லாமே செமையா பிளான் பண்ணியிருந்தாங்க. சங்கேஷ் சாமியா இருக்கட்டும் நெத்தி சாமியா இருக்கட்டும் ஃபுட்டெல்லாம் செம்ம ப்ரிப்பரேஷன். அதுவும் சுட சுட விசிட்டெல்லாம் பார்த்துலாம் எதிர்பார்க்கவே இல்லை. சங்கர்ராமன் சாமி சொல்லிட்டே இருப்பாரு செமையா இருக்கும் பாருங்க. போன தடவை அப்படி இருந்தது, இந்த தடவை உருளைக்கிழங்கு வேற சேர்ந்துருது அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி சூப்பராக இருந்தது. மற்றபடி கோஆர்டினேஷன் எல்லாமே சூப்பர். பழனிசாமி தான் என்னோட குரு. அவர்கிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கேன் நான். பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பஜன் பேண்ட சொல்லணும்னா வாய்ப்பே கிடையாது. வேற 2-3 பூஜையும் போயிருந்தப்போ அப்போதான் தெரியுது நம்ம பஜனோட வேல்யூ, நம்ம எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆல் கிரெடிட் கோஸ் டு நித்திசாமி ஆன் தி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் விஜய் சாமி அண்ட் உமாசாமி எல்லாமே ஒருத்தர் அந்த கோஆர்டினேஷன் போட்டி போடாமல் எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறது செமையாக இருக்காது. தட்ஸ் ரியலி குட். அப்புறம் அந்த பஸ்ஸை சொல்லணும்னா செந்தில் சாமி தான் எனக்கு, சுமன் சுவாமிக்கு அண்ட் சரவணன் சுப்பா சுவாமி குரு. அவர் தான் எங்களுக்கு எல்லாம் பூஜா பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்தது. ஸோ அவர்கிட்ட தான் நாங்கள் பூஜாக்கு எப்படி ரெடி பண்ணுறது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹிம். ஸோ நாங்கள் உள்ளே வந்தோடனே அவர் எல்லாத்துக்கும் அவர் லீவ் போட்டு போயிட்டார் ஃபாரிடாக்கு. ஸோ நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். அண்ட் ஐ காட் லாட் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் சரவணகுமார் சாமி சுமன் சாமிலாம் நாங்கள் ஒரு செம குரூப் ஆகிட்டோம். ப்ளஸ் சுரேஷ் சாமி சங்கேஷ் சாமிலாம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தேன் நான். ஸோ பார்த்ததுலேருந்து இந்த ஒரு வைப் அந்த ஒரு கனெக்ட் வந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஐ வில் கண்டினியூ டு ஸ்டே வித் ஆயிஷா. மீட் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஜேர்னியில். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கான் கேட்கலாம். இட்லி வடை இருந்தாலும் வேற சொல்லுங்க. Thank you.